வணக்கம். தூண்டில் மீனவன். இது ஆன்லைன் ஃபிஷ் ஸ்டோர். இது ஆன்லைனில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய புதிய முயற்சியாக நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ பர்டிகுலராக எங்களுக்கு ஆன்லைனில் எந்த ஏரியாவில் அதிகமாக ஆர்டருங்க வந்துக்கிட்டு இருக்கோ அந்த ஏரியாக்கெல்லாம் நாங்கள் இப்போ டேரெக்டாகவே வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வண்டி அனுப்பிட போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல வரவேற்பு கிடைச்சா அதுக்கப்புறம் புதன்கிழமையும் வண்டி அனுப்புவோம். அதுலேயும் நல்ல வரவேற்பு கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் தினந்தோறும் வண்டிகள் அனுப்பி வைப்போம். சரிங்களா? இங்கே நாங்கள் எப்படி அனுப்பி வைப்போம்னா, நீங்கள் அங்கே முழுசாக வாங்கி அப்படியே அங்கேயே ஒருத்தர் உட்காந்து கட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்ககிட்ட அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா இங்கேயே நாங்கள் சுத்தமாக, அதாவது ஐஸ் வைக்காத மீனாக எடுத்து, அதாவது வளையலில் பிடிச்சிட்டு வர மீனை உடனே வாங்கி ஐஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது வெறும் க்ளீனிங் மட்டும் கிடையாது, நல்லா அந்த குடல்கடெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட மீன் வாங்கும்போது அந்த பாக்ஸை பிரிக்கும் போதே சொல்லுவாங்க, சார் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி, மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு இருக்கோம். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, நான் லைஃப் இந்த மாதிரி சீ ஃபுட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சென்னையில் நான் எனக்கு கிடச்சி நான் பார்த்ததில்லை சார் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதனால தான் இந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். இறால்லாம் உரித்து அந்த முதுகில் இருக்கிற நரம்பு எல்லாமே எடுத்து சுத்தமாக அதை கழுவி க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் அதை சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் ஐஸில் பேக் பண்ணுவோம். ஐஸில் பேக் பண்ணி, ஏன்னா ஐஸ் மீன் மேலே படக்கூடாது, அந்த பாக்ஸ் மேலே தான் படும். அந்த சில்லஸ்குள்ளரையே பாக்ஸுக்கு உள்ளே மீனுங்க இருக்கும், இறாங்க இருக்கும். க்ளீன் பண்ணி பாக்ஸுக்கு வெளியில் அந்த சில்னஸ்க்காக ஐஸ் இருக்கும். ஏன்னா உங்கள் கைக்கு சேர்கிற வரைக்கும் கெட்டு போகக்கூடாதுல்ல. அந்த மாதிரி நாங்கள் பாக்ஸில் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒரு பாக்ஸ், மத்தி, சங்கரா, நெத்திலி, வஞ்சிரம், வவ்வால், பாறை, கொடுவா, இறால் எல்லாமே அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாக்ஸாக போட்டு அங்கே நாங்கள் வைக்க போகிறோம் வண்டியில். நீங்கள் யார் உங்கள் ஏரியாவுக்கு அது மாதிரி வேணும், உங்கள் வண்டி எங்கள் ஏரியாவுக்கும் அனுப்புங்க சார், எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்கிறோம், க்ளீனிங் சார்ஜு. சரிங்களா? இங்கேருந்து அவ்வளோ தூரம், இப்போ நாங்கள் பட்டினப்பாக்கம் கடற்கரையிலேருந்து அவ்வளோ தூரம் வரோம், காசிமேடுலேருந்து அவ்வளோ தூரம் வரோம். அந்த வர்ற வண்டி செலவு, இங்கே அதை க்ளீன் பண்ணுற செலவு, அலசி பேக் பண்ணுற செலவு, அந்த பேக் பண்ணுற பாக்ஸ் செலவு, இதெல்லாம் அந்த மீன் மேலே ரேட் வச்சு தான் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தெருவில் விற்கிறவனோட எங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? தெருவில் விற்கிறவங்க அது வேறு கேட்டகரி. சரிங்களா? நாங்கள் காசிமேடு கடற்கரையிலேயே ஃப்ரெஷ் மீன் இங்கே 500 ரூபாய் ஏலம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அங்கே 350 ரூபாய்க்கும் விற்பாங்க. அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது என்ன காரணன்றது. அதாவது ஃப்ரெஷ் மீன் 500 ரூபா விற்போம், கடைசியாக கழிச்சு கட்டுறத 100 ரூபாய்க்கு விற்போம். அந்த 100 ரூபாய்க்கு விற்கிறத வாங்கிட்டு விற்கிறது, அதுக்கு பேரும் மீன் தான். மீன் சமைக்கும் போது கவுச்சி வாடை வருது சார், பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க சார், டாக்டர் சொல்கிறாரு பசங்களுக்கு கொடுக்கணும்னா, பசங்களை சாப்பிட்டு முடிச்சிருக்க நாங்கள் எவ்வளோ மசாலா சேர்க்குறோம், ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கவுச்சி வாடை வருது சார். எங்கள்கிட்ட மீன் வாங்கி சமைச்சு பாருங்கள், கவுச்சி வாடை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு என்ன காரணம்னா, ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி சமைச்சு பாருங்கள். மீன் வறுக்கும் போது உடையாது, குழம்புல போடும்போதும் உடையாது. ஃப்ரெஷ்ஷான மீனை சமைச்சிங்கன்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், கவுச்சி வாடை இருக்காது. ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணியில் லைட்டாக அலசிட்டு உப்பு போட்டு ஒரு உழட்டிட்டு அப்படியே நீங்கள் என்ன மசாலா, ஹெவி மசாலா, மீனுக்கு எப்பயுமே மீன் குழம்புக்கெலாம் வறுவலுக்கும் சரி குழம்புக்கும் சரி ஹெவி மசாலா கொடுக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு நீங்கள் லைட்டான மசாலா, மைல்டான மசாலா கொடுத்தாலே அப்போ தான் அந்த மீனோட அந்த ஃப்ளஷோட டேஸ்ட்டும் அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி நீங்கள் சாப்பிடணும். வெறும் மசாலா டாமினேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மசாலா கரைச்சி குடிச்சிட்டு போயிடலாமே. சரிங்களா? அது வீணா போன மீனுக்கு தான் ஹெவி மசாலா சேருங்க. ஏன்னா அந்த வீணா போன நாத்தம், அந்த வாடை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள்கிட்ட வாங்கி சமைச்சு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் தொக்குலாம் செஞ்சு கொடுக்குறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊறுகாய் செஞ்சு கொடுக்குறோம். எங்கள்கிட்ட இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா 13 பாக்ஸ் போகுது. ஒருத்தங்க 4 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொருத்தங்க 8 பாக்ஸ் இன்னொருத்தங்க 9 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. மொத்தம் 13 பாக்ஸ் யூஎஸ்க்கு போகுது. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட 1/4 கிலோ வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் யூஎஸில் இருக்காங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், இது அவசியம் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள்கிட்ட செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கி அனுப்புகிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியும் இறால் தொக்கு கொடுக்குறோம், மீன் தொக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் ஏரியாவுக்கு இந்த வண்டி வரணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சரி, இல்லை இந்த மாதிரி வண்டி நம்ம ஏரியாவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள், வண்டி அனுப்பி வைக்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு ஆதரவு கிடைச்சா நாங்கள் எங்கே வேணாலும் அனுப்புவோம். சரிங்களா? ஆன்லைனில் ஆர்டர் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம். ரேட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பெட்டராக தான் இருப்போம், ஆனால் குவாலிட்டி எங்களோட யாருமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருப்போம். நன்றி.